பிரீமியம் லீக் சீசன் 2 நிறைவுக்கு வந்திருக்கிறது. நம் மத்தியிலே நம்முடைய திருமணத்தினுடைய செயலர் அருள் திரு கிறிஸ்டோபர் சாமுவேல் ஆயர் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ அலுவலக பணிகள் இருந்தாலும் அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான். கிரிக்கெட் இல்லை, ஃபுட்பால் ஆடுவார் ஆயர். ஆனாலும் நமக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆயர் அவர்கள் இந்த நேரத்தில் நம்ம இதில் இருக்கிறார்கள். அவரை வரவேற்கின்ற வண்ணமாக ராபின் மார்ஷல் ஆயர் அவர்கள் சால்வையை போத்தி வரவேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சீசன் 2 உடைய வின்னர்ஸ் மை ரிடீமர்ஸ் திருச்சபை அவர்களை முன்புக்கு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த எம்ஆர்சி பிரீமியர் லீக் இந்த போட்டியில் ஏறக்குறைய 14 திருச்சபையின் வாலிப குழுவினர்கள் பங்கு பெற்றார்கள். இந்த முறை வெறும் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, 40 வயதுக்கு மேற்பட்டவர்களும் பங்கேற்கலாம் என்று இந்த போட்டியில் 14 அணிகள் சேர்க்கப்பட்டது. அதில் 14 திருச்சபைகளிலும் வெற்றி பெற்றவர்கள் மை ரிடீமர்ஸ் திருச்சபை என்று அந்த ஒரு பெருமையை மை ரிடீமர்ஸ் திருச்சபை பெற்றிருக்கிறார்கள். இது வெறும் அவர்கள் ஃபைனல்ஸ் மட்டுமல்ல, இதெல்லாம் ஒழுங்கு செய்தவர்கள் இங்கே இருக்கின்ற வாலிபர்கள் மட்டும்தான். அதனால் ஃபைனல்ஸ் இவர்களுக்கும் பர்த்தலோமே திருச்சபை சார்ந்த வாலிபர்களுக்கும் மிக கடுமையான போட்டியாக இருந்தது. அந்த ஃபைனல்ஸ் பார்க்கும்போது மை ரிடீமர்ஸ் ஜெயிப்பாங்களா இல்லை பர்த்தலோமே ஜெயிப்பாங்களா என்ற கடைசி வரலும் இருக்கும்போது த டிசைடிங் கேம் இன் த லாஸ்ட் ஓவர். அப்படி தானாங்க, கடைசி ஓவர் வரலும் அந்த பந்தயத்தில் விறுவிறுப்பானது இருந்தது. ஸோ இனியவே ஒரு போட்டி என்று வரும்போது ஒரு அணி வெற்றி பெறும், ஒரு அணி தோல்வி பெறும். பட் இட்ஸ் அ டஃப் லக் ஃபார் பர்த்தலோமியோ சர்ச். தேங்க்யூ. கிறிஸ்டோபர் ஆயர் அவர்கள் ஒவ்வொரு வெற்றி பெற்ற பிளேயர்ஸ்களுக்கும் அவர்களுக்கு இந்த மெடலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆல்வின், நரேந்தர், ஜர்னஸ் சாம்சன், நிதிஷ், கிளமெண்ட் சாம்சன், சஞ்சய், our team best batsman Pramod, our team captain Praveen, okay. Surya best bowler, Dinakar, our all-rounder player Yugender, Sam Matthew. Next, our youth representative Rohit Prakash. Reverend Asha Matt to present second prize winners to the Butlermere team. Asha Matt. We call Sharan Irma to present the second runner winner prize to Butlermere Church. Sandeep, team captain. Pratish, Robin,
Niranjan. Please encourage the players. Nirmal. Ganesh. Vinith. Sudeep. Rohit. Vice Captain Nitin. Vishal Bharat. Navateja. Reverend Ashama to present the third place to Christ the Savior Church. I call upon Christ the Savior to come forward and collect the award. Praveen. Ajay. Adams. I call upon Marshall not to felicitate the third place winners. Manoj. Manoj, all-rounder, Christ the Savior Church. Mithun. Next, I call upon Mithun. Best bowler. Then to best bowler goes to Suresh. Goes to Prem. Prem from Christ the Savior Church. வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆஷா இருமா, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் அவே த மொமெண்டோஸ். பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அலெக்சாண்டர் ஐயா அவர்கள், தாது ஐயா அவர்கள் அவருடைய கரங்களிலே நம்முடைய டயசிசன் செக்ரட்டரி அவர்களுக்கு இந்த டிஷர்ட்டை வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். தாது ஐயா அவர்கள் வழங்குவார்கள். மொமெண்டோ ரெவரண்ட் ராபின் மார்ஷல் ஐயா அவர்கள் தரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நேரத்திலும் கூட என் மீட்பர் ஆலயத்தின் விசுவாச வரலாற்றை நினைவு கூர்ந்து 145 ஆண்டு காலமாக இந்த திருச்சபையின் அனைத்து ஆன்மீக பணிகளையும் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நேரத்திலும் கூட மிக முக்கியமாக இந்த விளையாட்டு போட்டியை, குறிப்பாக கிரிக்கெட் காம்படிஷனை நடத்துவதற்கான ஒரு உற்சாகத்தையும் ஞானத்தையும் அருளின கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நிச்சயமாக இந்த கிரிக்கெட் போட்டியின் வழியாக அனைத்து திருச்சபைகளும் ஒன்றாக இணைய, தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த, மிக முக்கியமாக திருச்சபைகளுக்குள்ளாக நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ள, நட்பை ஏற்படுத்திக் கொள்ள கடவுள் வழங்கியிருக்கின்ற அனைத்து நல் வாய்ப்புகளுக்காக நன்றி கூறுகின்றேன். பொதுவாக நம்ம ரெக்ரியேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். தமிழ்ல பொழுதுபோக்குன்னு சொல்றோம். ஆனா ஒருவேளை அந்த ரெக்ரியேஷன் என்ற வார்த்தையை கொஞ்சம் நீங்க பிரிச்சு நடுவில் ஒரு ஐஃபன் போட்டீங்கன்னா ரீக்ரியேஷன் இருக்கும். ஸோ ரீக்ரியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் மறுபடைப்பாகும்படி, புதுப்பிக்கப்படும்படி கடவுள் நமக்கு இந்த விளையாட்டுகளை தந்திருக்கின்றார்கள்.
ஆகையால் இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதின் வழியாக நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மா, நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் அனைத்தும் மறு உருவாக்கம் பெற கடவுள் நமக்கு அழகான வாய்ப்பை தந்திருக்கின்றார். இந்த மிக சிறப்பான போட்டியை ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற, ஒருங்கிணைத்திருக்கின்ற திருச்சபையின் போதகர் மற்றும் திருச்சபையின் பரிபாலன குழு உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் திரு உஷாராணி ஐரம்மா அவர்கள் எனக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர். நானும் அவரும் ஒரே திருச்சபையை சார்ந்தவர்கள். எங்களுடைய தகப்பனார்கள் திருச்சபையின் பரிபாலன குழுவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள், செயலர்களாக இருந்தவர்கள். ஆகியால் 2 குடும்பங்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒருவேளை அருள் திரு ராபின் மார்ஷலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நானும் அவரும் வகுப்பு தோழர்கள். we are classmates at seminary. 2 பேருமே ஒன்றாக எங்களுடைய இறையியல் திருப்பணி பயணத்தை தொடங்கி ஒன்றாக நாங்கள் ஆயர் அபிஷேகத்தை பெற்று கடந்த 21 ஆண்டு காலமாக நம்முடைய கர்நாடக மத்திய பேராயத்தில் பணிபுரிந்து வருகின்றோம். ஆகியால் இந்த குடும்பம் எனக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பம். ஆகியால் இவர்கள் ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த மிக முக்கியமான போட்டியின் வழியாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய கடவுள் பாராட்டியிருக்கின்ற அருளுக்காக நன்றி கூறுகின்றேன். நம்முடைய கர்நாடக மத்திய பேராயத்தின் பேராயர் மற்றும் மற்ற அலுவலர்கள் அனைவரின் சார்பாக நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இவ்விதமான நிகழ்வுகளின் வாயிலாக, இவ்விதமான விளையாட்டு போட்டிகளின் வாயிலாக நாம் அனைவரும் இணைந்து கடவுளை மகிமைப்படுத்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நிறைய நேரத்தில் நானும் கேஜிஎஃப்ல இருக்கிற நேரத்தில் ராபின், நான், மற்ற ஆயர்கள் ஒன்றாக சென்ட் பால்ஸ் சர்ச்சில் வந்து கிரிக்கெட் விளையாடி இருக்கிறோம். இந்த கிரவுண்டோடு விளையாடி இருக்கிறோம். ஸோ அதனால நிறைய பசுமையான நினைவுகள் வருகின்றன. ஆகியால் தொடர்ந்து கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். மீண்டுமாக திருச்சபையின் தலைமை போதகர் அருள்பணி உஷாராணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.